எம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய பாரதிய ஜனதா கட்சி என்கிற மதவாத பாசிச இயக்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்துடைய தலைவர் எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் என்னோடு வருகை புரிந்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொறுப்பாளர்களையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய இளைஞரணி பொறுப்பாளர்களையும் இன்னும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். பாராளுமன்றத்தின் நடுவில் அமர்ந்து கொண்டு இந்த உரிமையை யார் உனக்கு பெற்றுக் கொடுத்தார்களோ, யார் உனக்காக போராடினார்களோ அவரை கூட நினைத்து பார்க்காமல் இந்த பாசிச திமிரு பிடித்த ஆட்சி தலித் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தான் இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. சுதந்திர நாடு என்று சொல்லுகிற இந்த நாட்டில் செத்த பணத்தை பொதுவெளியில் எடுத்துச் செல்ல முடியவில்லை. ஆனால் சொர்க்கத்தை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் இவனுக்கு உள்துறை அமைச்சர் கொடுத்தது எப்படி சரியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏண்டா அப்படி கேட்டேன் என்று பொதுமக்கள் கேள்வி கேட்கும் நிலையில் காங்கிரஸ் விடவா நாங்கள் அம்பேத்கரை பேசிவிட்டோம் என்று மனமாற்றம் செய்கிறார்கள். ஏண்டா நீ ஏண்டா பேசுகிறே என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல், அதை பற்றி கவலைப்படாமல், அதற்கு எந்த பதிலையும் தயாராக வைத்துக் கொள்ளாமல், காங்கிரஸ் பேசாததை நாங்கள் பேசிவிட்டோம் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் நாடு எப்படி சனாதனம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் 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 என்பது பேஷன் ஆகிவிட்டது என்று ஒரு தலைமை அமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் 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 என்று சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய கேவலம் இது! அதுவும் குறிப்பாக புரட்சியாளர்களுடைய உழைப்பை முதன்மையாக முழுமையாக வாங்கிக் கொண்ட பாராளுமன்ற கட்டடத்தில் இருந்து ஒருவர் அம்பேத்கரை பேசுகிறான் என்று சொன்னால் இந்த துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது? உண்மையாக சொல்லுகிறேன். எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், சனாதன சக்திகள், பாசிச கும்பல், பாஜக அடிவடிகள் அம்பேத்கரை கொண்டாடுவது மிகப்பெரிய ஆபத்து என்று சொன்னார்கள். அது இன்னைக்கு நிரூபணமாக இருக்கிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன், RSSக்கும் அம்பேத்கருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நான் பிறப்பால் இந்துவாக பிறந்துவிட்டேன், இறப்பால் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொல்லி இந்து மதத்திலிருந்து பெரும்பான்மை மக்களை பௌத்தத்தை வைத்த ஒரு மாபெரும் போராளியை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பாஜக கொண்டாடுகிறது என்று சொன்னால் என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒன்று இந்து மதத்துடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இந்த தலித் மக்களை வைத்திருக்கிறார்கள், அல்லது அவர் அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு மிக முக்கிய காரணம் அவர் வழிவந்திருக்கிற சமூக வாக்குகளை, தலித் இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக இந்த பாசிசம் நடிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை மறைப்பதற்கு எத்தனை வேடம் போடுகிறார்கள்! அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு நடிக்கிறார்கள்.
அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறார்கள், அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவாக இருக்க முடியும்? தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாடு நாசமாக போவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த இந்து சக்திகள், RSS பயங்கரவாதிகள், பாஜக என்கிற மிக மோசமான பிற்போக்குத்தனமான இயக்கம் வேண்டுமா வேண்டாமா என்பதை யோசிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய மிக முக்கியமான தருணம் இது. காங்கிரஸ் மேல பழி போடுறான். காங்கிரசுக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த முரண்பாடு சித்தாந்த முரண்பாடு, கொள்கை முரண்பாடு. ஆனால் உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற முரண்பாடு மதத்தின் முரண்பாடு, மதவாத முரண்பாடு. எப்படி ரெண்டு ஒன்னா பாக்குற? இதுதான் உண்மை. உழம்பிட்டாங்க. இன்னைக்கு உண்மை சொல்ல போனா அமித்ஷா தன்னுடைய வாயை மீறி பேசிட்டான். அவருடைய உள்ளங்குள்ள இதுதான் இருக்கு. அம்பேத்கரை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டுமே தான் அவருடைய யோசனை. இங்கே அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது குழி தோண்டி புதைத்திட்டு மனு தர்மத்தை நாட்டின் சக்தியாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அப்படியாப்பட்ட தீய சக்தியை வருகிற தேர்தல் மட்டுமல்ல, இந்த நாட்டை விட்டு அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அதே வழியாக விரட்டி அடிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயக்கூடாது என்பதை SDPI கட்சிக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த திருடர்களை விரட்ட வேண்டிய அவசியம் தற்போது இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் தோழர்களே. அம்பேத்கர் என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு தனி மனிதர் அல்ல. ஆக அவர் இறந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எனவே அம்பேத்கரை பேசினால் யார் வருவார் என்று யோசித்திருக்கிறான் அமித்ஷா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, அம்பேத்கர் என்பவர் ஒரு தனி மனிதராக இருந்தால் அவர் என்ன பேசியிருக்கலாம். அவர் விதைத்த சித்தாந்த மண்ணிலே ஆழமாக வேணப்பட்டிருக்கிறது, முளைத்து மரமாக விளைந்திருக்கிறது. எனவே கேட்டதற்கு மன்னிப்பு கேள், இல்லையில் பதவி விட்டு விலகக்கூடிய நிலைக்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இது சம்பந்தமாக சரியான விளக்கத்தை மன்னிப்பு இந்த நாட்டு மக்களிடத்திலே நீ கேட்கவில்லை என்று சொன்னால் SDPI மட்டுமல்ல, மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சக்தியும் திறந்து உன்னை விரட்டி அளிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.